ஹாய் கேண்டேட்ஸ் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் யூனிட் 4 ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் இந்த யூனிட்லேருந்து எவ்வளோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்திருக்கோம். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஏன்ஷியன் சிட்டி இஸ் லொக்கேட்டட் ஆன் த பாலார் ரிவர்? பாலார் ரிவரில் எந்த ஏன்ஷியன் சிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காஞ்சிபுரம். செகண்ட் கொஸ்டின், விச் ஏன்ஷியன் சிட்டி இஸ் லொக்கேட்டட் ஆன் த வைகை ரிவர்? நமக்கு எல்லாம் தெரிஞ்சதா வைகை ரிவர்னாலே மதுரை. தேர்ட் கொஸ்டின், விச் நேம் த ஏன்ஷியன் சிட்டி லொக்கேட்டட் நியர் த காவிரி ரிவர்? காவிரி ஆற்றங்கரையோரம் எந்த ஏன்ஷியன் சிட்டி இருந்தது கேட்குறாங்க. ஆன்சர் உறையூர் மற்றும் கரூர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், விச் ஏன்ஷியன் போர்ட்? இங்கே சிட்டி கேட்கல, போர்ட் கேட்குறாங்க பாருங்கள். விச் ஏன்ஷியன் போர்ட் இஸ் நியர் த ப்ரெசன்ட் டே மயிலாடுதுறை? மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்க ஏன்ஷியன் போர்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பூம்புகார். அங்கே தான் காவிரி வந்து கடலில் கலக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் ஒன் ஏன்ஷியன் போர்ட் லொக்கேட்டட் நியர் த தாமிரபரணி. தாமிரபரணி ஆறில் லொக்கேட் ஆகிருக்க ஏன்ஷியன் துறைமுகம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காயல்பட்டினம் மற்றும் கொர்க்கை. இது ரெண்டுமே தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் ஒட்டி இருக்கிற துறைமுகங்கள். நெக்ஸ்ட்டு, வாட் வேர் த இயர்லியஸ்ட் பிளான்ட் சிட்டிஸ் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா? பழைய காலத்து இந்தியாவில் எது வந்து பிளான்ட் சிட்டின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹராப்பா அண்டு மொகஞ்சதாரோ. இதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஹராப்பா அண்ட் மொகஞ்சதாரோ ஆர் த ஏன்ஷியன் பிளான்ட் சிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் சிவிலைசேஷன் இஸ் மென்ஷன்ட் அட் த ஆஸ் இயர்லியஸ்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலே ரொம்ப இயர்லியஸ்ட்டாக உருவான சிவிலைசேஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மெசபடோமியன் சிவிலைசேஷன். அதற்கு இன்னொரு பேர் என்ன, சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதோட ஏஜ் கேட்குறாங்க. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த மெசபடோமியன் சிவிலைசேஷன்? ஆன்சர் 6500 இயர்ஸ் ஓல்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஏன்ஷியன் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம். தமிழகத்து ஏன்ஷியன் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம் பற்றி எந்த சோர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ் லிட்ரேச்சர். நம்ம சங்கம் லிட்ரேச்சர் அந்த மாதிரி நிறைய தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ், மெகஸ்தனிஸ், மார்க்கோ போல இந்த மாதிரி ட்ராவலர்ஸோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ், இப்போ கீழடி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு இந்த மாதிரி இடத்துல கண்டுபிடிக்கிற ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல் வச்சும் நம்ம ஏன்ஷியன் டவுன்ஸோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பூம்புகார். பூம்புகாரை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். விச் ஃபேமஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் எப்பிக் சிலப்பதிகாரம் லிவ்ட் இன் பூம்புகார்? இந்த பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் பெருங்காப்பியத்தில் இருக்க எந்த கேரக்டர் பூம்புகாரில் வாழ்ந்தான்னு கேட்குறாங்க. ஆன்சர் கோவலன் அண்டு கண்ணகி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த கோஸ்டல் டவுன் ஆஃப் பூம்புகார் லொக்கேட்டட் நியர் ப்ரெசன்ட் டே? இப்போ எங்கே இருக்குது பூம்புகார்னு கேட்குறாங்க. அது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை பக்கத்தில், நியர் த ப்ரெசன்ட் டே மயிலாடுதுறை. தேர்ட் கொஸ்டின், விச் ரிவர் ட்ரைன்ஸ் இன்டு சி அட் பூம்புகார்? நம்ம முன்னாடியே பார்த்தா தான் காவிரி. காவிரி தான் பூம்புகாரில் கடலில் கலக்குது. நெக்ஸ்ட்டு, பை வாட் டூ அதர் நேம்ஸ் வாஸ் பூம்புகார் ஆல்சோ நோன்? பூம்புகாருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று புகார் மற்றும் காவிரி பூம்பட்டினம். நம்ம சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம்னு ஒன்று வருது இல்லைங்களா, அது இந்த பூம்புகாரை தான் குறிக்குது. நெக்ஸ்ட்டு, பூம்புகார் சர்வ்ட் அஸ் அ போர்ட் ஆஃப் விச் இயர்லி கிங்டம்? பூம்புகார் எந்த கிங்டமுக்கு துறைமுகமாக செயல்பட்டதுன்னு கேட்குறாங்க. இயர்லி சோழா கிங்டம். இயர்லி சோழா கிங்டமுக்கு தான் பூம்புகார் வந்து துறைமுகமாக பயன்பட்டது. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த பாப்புலர் சங்கம் லிட்ரேச்சர் தட் ஹேஸ் ரெஃபரன்ஸ் டு த பிரிஸ்க் சீ பாண்ட் ட்ரேட் இன் த புகார்? பூம்புகாரில் கடல் வழி வணிகம் செய்ததற்கான எந்த சங்கம் லிட்ரேச்சர்லாம் இன்ஃபர்மேஷன் தருதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பட்டினப்பாலை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட்டினப்பாலை வந்து பூம்புகாரில் வந்து கடல் வழி ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததுன்னு சொல்லுது. அதே மாதிரி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை, இது மூணுமே பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது மூணுமே என்ன சொல்லுது? பூம்புகாரில் கடல் வழி வணிகம் நடந்ததற்கான இன்ஃபர்மேஷனை தருது. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், விச் எப்பிக் இன் பர்டிகுலர் ஸ்பீக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் பூம்புகார்? இதில் எந்த பெருங்காப்பியம் வந்து பூம்புகாரை பற்றி அதோட கிரேட்னஸை ரொம்ப பெருசாக பேசுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சிலப்பதிகாரம். மணிமேகலையை விட சிலப்பதிகாரம் தான் பூம்புகாரை பெருசாக பேசுது. நெக்ஸ்ட்டு, பூம்புகாரில் நடந்த ட்ரேட், அவங்களோட கல்ச்சர் பற்றி அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம் பார்க்கலாம். Who was a father of கண்ணகி? The lead female character of சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியோட ஃபாதர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாநாய்க்கன். வாட் வேர் த சீ ட்ரேடர்ஸ் நோன் அஸ்? மாநாய்க்கன்னா யார்? சீ ட்ரேடர்ஸ், கடல் வழி வணிகம் செய்பவர் வந்து மாநாய்க்கன் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கடல் வழி, கண்ணகியோட அப்பா வந்து கடல் வழி வணிகம் செய்யும் மாநாய்க்கன். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் அ கோவலன்ஸ் ஃபாதர்? கோவலனோட ஃபாதர் யாருன்னு கேட்குறாங்க. மாசாத்துவன். வாட் டஸ் த நேம் மாசாத்துவன் மீன்? அப்போ மாசாத்துவன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. பிக் ட்ரேடர்னு சொல்கிறாங்க, அதாவது பெரிய வணிகர். மானா தமிழில் வந்து உரிச்சொல், மான்றது பெருசு, மாசாத்துவன்னா பெரிய வணிகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூமரஸ் மெர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் விச் 2 ஃபாரின் கண்ட்ரிஸ் லேண்டட் அட் பூம்புகார்? எந்த கண்ட்ரியிலேருந்து பூம்புகாரில்
ஃபாரின் ட்ரேடர்ஸ் வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிரீஸ் அண்டு ரோம். இந்த 2 கண்ட்ரியில் இருந்தால் பூம்புகாரில் ஃபாரின் ட்ரேடர்ஸ் வந்தாங்க. வாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேர் த ட்ரேடர்ஸ் ஆஃப் பூம்புகார் நோன் ஃபார்? பூம்புகாரில் இருக்க வணிகர்களோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களோட கேரக்டரிஸ்டிக் என்ன? நேர்மை, ஹானஸ்டி அண்டு இன்டெகிரிட்டி. 7th கொஸ்டின். அக்கார்டிங் டு பட்டினப்பாலை வாட் வாஸ் கன்சிடர்ட் பேட்? பட்டினப்பாலை பொறுத்த வரைக்கும் எது வந்து தப்புன்னு கருதுனாங்க? செல்லிங் எனி கமாடிட்டி அட் ஹையர் ப்ரைஸ். வணிகம் செய்கிறப்ப எந்த பொருளையும் அதிகப்படியான விலைக்கு விற்பதை வந்து பேடாக கன்சிடர் பண்ணாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குதுன்னு கேட்கலாம். பட்டினப்பாலையில். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் பட்டினப்பாலை? பட்டினப்பாலையோட ஆத்தர் யாருங்க? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். டு விச் செஞ்சுரி பிசி டிட் த ஆத்தர் ஆஃப் பட்டினப்பாலை பிலாங்? ஆத்தர் ஆஃப் பட்டினப்பாலை யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அவருடைய காலம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2nd century BC. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் கமாடிட்டி வாஸ் இம்போர்ட்டட் பை சி டு பூம்புகார்? பூம்புகாருக்கு கடல் வழியாக எந்த பொருளை வந்து இறக்குமதி பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர்ஸ் ஹார்சஸ், குதிரைகளை வந்து இறக்குமதி பண்ணாங்க. நெக்ஸ்ட். விச் கமாடிட்டி வாஸ் ப்ரொக்யூர்டு த்ரூ லேண்ட் ரூட்? அப்போ பூம்புகாரில் எந்த கமாடிட்டி வந்து நிலம் வழியாக வந்து இறக்குமதி பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெப்பர். நம்ம மிளகு வந்து நிலம் வழியாக பூம்புகாருக்கு இறக்குமதி பண்ணாங்க. வேர் டிட் த கோல்டு கம் ஃப்ரம் தட் வாஸ் பாலிஷ்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ஓவர்சீஸ்? எங்கேருந்து நம்ம பூம்புகாருக்கு தங்கம் வந்தது, அதை வந்து பாலிஷ் பண்ணி அப்புறம் இவங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வடமலை. வடமலையிலேருந்து தான் தங்கம் வந்து பூம்புகாருக்கு வருது. அதை அவங்க பாலிஷ் பண்ணி திருப்பி அதை ஓவர்சீஸ்க்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. த சாண்டல் வாஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் விச் ரீஜன்? அப்போ பூம்புகாருக்கு சாண்டல் எந்த இடத்துல இருந்து கொண்டு வராங்க கேட்குறாங்க. ஆன்சர் வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து தான் சந்தனத்தை வந்து புகார் மக்கள் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட். பியர்ஸ் வேர் இம்போர்ட்டட் ஃப்ரம் விச் லொக்கேஷன்? நமக்கு எல்லாமே தெரியும், பியர்ஸ்னாலே பாண்டிய நாடு தான். சதர்ன் சி. ஆன்சர் வந்து பியர்ஸ் எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க? சதர்ன் சி. நெக்ஸ்ட். கோரல்ஸ் வேர் இம்போர்ட்டட் ஃப்ரம் விச் லொக்கேஷன்? இப்போ பியர்ஸ் அண்ட் கோரல்ஸை நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை கொஸ்டின் கேட்கலாம். பியர்ஸ் வந்து எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க? சதர்ன் சி. அதே மாதிரி கோரல்ஸ், பவளங்களை எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க? ஈஸ்டர்ன் சி. ஈஸ்டர்ன் சீலேருந்து தான் கோரல்ஸ் இறக்குமதி பண்ணுறாங்க. ஃப்ரம் வேர் வாஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட்? ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க? ஈழம், தமிழ் ஈழம், இலங்கை சைட்லேருந்து தான் ஃபுட் ஐட்டம்ஸை பூம்புகாருக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. அன்டில் விச் பீரியட் வாஸ் புகார் ஏ பிஸி போர்ட்? எந்த காலம் வரைக்கும் பூம்புகார் வந்து ரொம்ப பிஸியான துறைமுகமாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அப் டு 200 AD. அதாவது 2nd century AD வரைக்கும் பூம்புகார் வந்து ரொம்ப பிஸியான போர்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட். வாட் இஸ் த ப்ராபபிள் ரீசன் மென்ஷன் ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பூம்புகார்? அப்போ பூம்புகார் இவ்வளோ பிஸியான இருந்த துறைமுகம் ஏன் அழிஞ்சதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இட் மைட் ஹாவ் பீன் எய்தர் வாஷ்ட் அவே பை சி ஆர் டிஸ்ட்ராய்ட் பை பிக் சி வேவ்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு வேளை சுனாமி வந்திருக்கும், பெரிய சி வேவால் அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை கடல் அரிப்புனால அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட். மதுரை அண்ட் காஞ்சியை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கலாம்னு பார்க்கலாம். By what sobriquet has Madurai antiquity been understood? மதுரைக்கு என்ன நிக்நேம்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு எல்லாமே தெரியும், சங்கம் வளர்த்த நகரம். சங்கம் வளர்த்த நகரம்னாலே மதுரை தான். நெக்ஸ்ட். விச் 3 ரூலிங் பவர்ஸ் கவர்ன்டு மதுரை இன் ஏன்ஷியன்ட் பீரியட்? அப்போ ஏன்ஷியன்ட் பீரியடில் மதுரையை கவர்ன் பண்ண ரூலர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. பாண்டியாஸ், சோலாஸ் மற்றும் கலப்ரர்கள் சொல்லப்படுற கலப்ராஸ். பாண்டியாஸ், சோலாஸ் அண்ட் கலப்ராஸ் தான் மதுரையை ரூல் பண்ணாங்க. பாண்டியர்கள் மட்டும் ரூல் பண்ணல, மதுரைனாலே நம்ம பாண்டியன்னு சொல்லுவோம். ஆனால் சோலாஸும் ரூல் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கலப்ராஸும் ரூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட். விச் பீப்புள் ரூல்டு மதுரை டூரிங் மிடிவல் டைம்ஸ் ஆஃப்டர் த லேட்டர் பாண்டியாஸ்? அப்புறம் திரும்ப பாண்டியாஸ் வராங்க, அவங்களுக்கு அப்புறம் யார் மிடிவல் டைமில் வந்து மதுரையை ரூல் பண்ணாங்க கேட்குறாங்க. ஆன்சர் த நாயக்காஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் சைட் நியர் மதுரை வாஸ் அ எவிடன்ஸ் ஃபார் ட்ரேட் அன்எர்த்டு த்ரூ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸகவேஷன்? எந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்க எந்த சைட்டில் வந்து எவிடன்ஸ் ஆஃப் த ட்ரேட் கிடச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கீழடி. கீழடி எங்கே இருக்குங்க? மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. ஹவு மெனி போயட்ஸ் வேர் அசோசியேட்டட் வித் லாஸ்ட் சங்கம்? கடைச்சங்கத்தில் எத்தனை போயட்ஸ் இருந்தாங்க கேட்குறாங்க. ஆன்சர் 49 போயட்ஸ் வந்து கடைச்சங்கத்தில் இருக்காங்க. இன்னொன்று அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். முதற் தமிழ் சங்கத்தில் 89 போயிட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 2nd தமிழ் சங்கத்தில் 59 போயிட்ஸு, 3rd 49. எல்லா 3 சங்கத்திலுமே 9 முடியும் இந்த போயிட்ஸோட கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு தமிழ் சங்கத்தில் 89, 2nd தமிழ் சங்கத்தில் 59, 3rd தமிழ் சங்கத்தில் லாஸ்ட் தமிழ் சங்கத்தில் 49. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
வாட் வாஸ் த நேம் ஆஃப் த டே மார்க்கெட் இன் மதுரை? மதுரையில் இருக்க பகல் நேர கடைகளுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாள் அங்காடி. அதிலே வந்துருச்சு நாள் அங்காடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த நேம் ஆஃப் ஈவினிங் மார்க்கெட் இன் மதுரை? ஈவினிங் அதாவது சாயந்தரம் நைட் டைமில் இருக்க கடைகளுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அல் அங்காடி. அல் அங்காடி தமிழில் நம்ம பார்த்துருப்போம், அல்லும் பகலும் உழைச்சோம்னு சொல்லுவாங்க. அல்லும் பகலும், பகலுன்றதுனா டே, அல்லுன்றதுனா நைட்டு. அந்த மாதிரி தான் இந்த அல் அங்காடின்றது. அல்லுனாலே இரவு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சோப்ரிக்யூட் ஆஃப் மதுரை மீனிங் த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ்? ஏற்கனவே மதுரைக்கு ஒரு பேர், ஒரு நிக்நேம் பார்த்தோம், அதாவது சங்கம் வளர்த்த நகரம்னு. அதே மாதிரி மதுரைக்கு இன்னொரு நிக்நேம் என்ன இருக்குங்க? தூங்கா நகரம். நெக்ஸ்ட், விச் கமாடிட்டி நோன் அஸ் அ ஃப்ராக்ரண்ட் வுட் வாஸ் brought ஃப்ரம் போர்ட் தொண்டி டு மதுரை? ஃப்ராக்ரண்ட் வுட்டுன்னு சொல்லப்படுகின்ற எந்த கமாடிட்டி தொண்டி போர்ட்லேருந்து மதுரைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அகில். அகில் என்ற மரம் வந்து ரொம்ப வாசனை நிறைந்த மரம். அதை வந்து தொண்டி போர்ட் எங்கே இருக்குங்க? ராமேஸ்வரம் கிட்ட இருக்குது. அந்த தொண்டி போர்ட்லேருந்து மதுரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஏன்ஷியன்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் இம்போர்ட்டட் பியர்ஸ் ஃப்ரம் உவரி நியர் கொர்க்கை? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொர்க்கை போர்ட் எங்கே இருக்குங்க? தாமிரபரணி ஆற்று கடலில் கலக்கிற இடத்துல இருக்குது. அங்கே அந்த கொர்க்கை போர்ட்லேருந்து உவரி கிங் ஆஃப் இஸ்ரேல், எந்த கிங் ஆஃப் இஸ்ரேல் வந்து முத்துக்களை இறக்குமதி பண்ணாங்க கேட்குறாங்க. ஆன்சர் கிங் சாலமன். இஸ்ரேலோடைய கிங் சாலமன் வந்து என்ன பண்ணுறாரு? கொர்க்கை துறைமுகத்திலேருந்து முத்துக்களை வந்து இறக்குமதி பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, வாட் எவிடன்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வாஸ் ப்ரெசன்ட் அட் மதுரை? மதுரையில் வந்து ஃபாரின் ட்ரேடுக்கான என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. மின்ட் ஆஃப் ரோமன் காயின்ஸ் அச்சடிக்கிற மின்ட்டு வந்து மதுரையில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட், விச் கிரீக் ஹிஸ்டோரியன் அட்டஸ்டட் டு த ஃபேம் ஆஃப் மதுரை? மதுரையோட ஃபேமுக்கு எந்த கிரீக் ஹிஸ்டோரியன் வந்து அவரோட இன்ஃபர்மேஷன் உதவுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மெகஸ்தனிஸ் வந்து மதுரையோட ஃபேமை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஹூ வாஸ் த சந்திரகுப்தாஸ் மினிஸ்டர் ஹூ மென்ஷன் மதுரை இன் இஸ் புக்? சந்திரகுப்தாவோட எந்த மினிஸ்டர் வந்து மதுரையை வந்து அவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. ஆன்சர் சாணக்கியா. வாட் இஸ் த நேம் ஆஃப் சாணக்கியாஸ் புக் தட் மென்ஷன்ஸ் மதுரை? சாணக்கியோட எந்த புக் மதுரையை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுது? அர்த்த சாஸ்திரா. நெக்ஸ்ட், காஞ்சி பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்கலான்னு பார்க்கலாம். வேர் த செவரல் ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கிரேட் நம்பர்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம்? அப்போ எந்த சிட்டியில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்குறாங்க. ஆன்சர் காஞ்சிபுரத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் ஜெயின்ஸ் ஸ்டடி இன் காஞ்சி? அப்போ காஞ்சியில் ஜெயினர்கள், சமண மதத்தை சேர்ந்தவங்க எங்கே படிக்கிறாங்க கேட்குறாங்க. ஆன்சர் ஜெயின பள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் புத்திஸ்ட் ஸ்டடி இன் காஞ்சி? அப்போ ஜெயினர்கள் எல்லாம் ஜெயின பள்ளியில் படிக்கிறாங்க. அப்போ புத்திஸ்ட் எங்கே படிக்கிறாங்க கேட்குறாங்க. ஆன்சர் விகாராஸ். புத்திஸ்ட் படிக்கிற இடத்துக்கு பேர் விகாராஸ், ஜெயினருக்கு படிக்கிற இடத்துக்கு பேர் ஜெயின பள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் சைனீஸ் ட்ராவலர் ஹூ ஸ்டடிட் அட் நலந்தா யூனிவர்சிட்டி விசிட்டட் காஞ்சி ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ்? எந்த சைனீஸ் ட்ராவலர் நலந்தா யூனிவர்சிட்டியில் படித்தவர் காஞ்சியிலையும் படிக்க வந்தாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹியூவான் சுவாங். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த எஜுகேஷனல் சென்டர் இன் காஞ்சி தட் ஹியூவான் சுவாங் ஸ்டடிட்? அப்போ இந்த நலந்தாலேருந்து வந்த ஹியூவான் சுவாங் எங்கே காஞ்சியில் படித்தான்னு கேட்குறாங்க. அவன் படித்த இடத்துக்கு பேர் என்ன? கடிகை. விச் போயட் சேஸ் காஞ்சி இஸ் அ பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ்? எந்த போயட் வந்து எல்லா டவுன்லையுமே ரொம்ப பெஸ்ட்டான டவுன் காஞ்சின்னு சொல்கிறாரு. ஆன்சர் போயட் காளிதாசா. ஹூ பிரைஸ் காஞ்சி அஸ் அ கல்வியில் கரையில்லாத காஞ்சி? யார் வந்து காஞ்சியை வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தமிழ் போயட் திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ செட் காஞ்சி அஸ் ஒன் அமங் த 7 சேக்ரட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவில் இருக்க 7 புனித தலங்களில் காஞ்சி ஒன் ஆஃப் த புனித தலம்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹியூவான் சுவாங். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஓல்டஸ்ட் டவுன் இன் தொண்டை நாடில் எது ரொம்ப பழைய நகரம்னு கேட்குறாங்க. ஆன்சர் காஞ்சி. நேம் ஃபியூ ஸ்காலர்ஸ் பார்ன் இன் காஞ்சி? காஞ்சியில் பிறந்த ஃபியூ ஸ்காலர்ஸ் பற்றி சொல்லுங்கள், சான்றோர்கள் பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். நெக்ஸ்ட், பை வாட் நேம் இஸ் காஞ்சி ஆல்சோ நோன்? காஞ்சியை வேறு என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டெம்பிள் சிட்டி. காஞ்சியில் இப்போ நீங்கள் போய் காஞ்சி விசிட் பண்ணிங்கனாலும் தெருவுக்கு தெரு நிறைய கோயில்கள் இருக்கும். அதனால் டெம்பிள் சிட்டினா அது காஞ்சி தான். விச் ஃபேமஸ் டெம்பிள் வாஸ் பில்ட் பை லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மா?
ராஜசிம்மாவுக்கு இன்னொரு பேர் என்னங்க, நரசிம்மவர்மன் 2. நரசிம்மவர்மன் 2வால் கட்டப்பட்ட ஃபேமஸ் கோயில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள். காஞ்சி கைலாசநாதர் டெம்பிளை கட்டினவர் யாருங்க, ராஜசிம்மா. ராஜசிம்மாவுக்கு இன்னொரு பேர் என்னங்க, நரசிம்மவர்மன் 2. வாட் டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் வேர் பில்ட் இன் லார்ஜ் நம்பர் டூரிங் பல்லவா பீரியட். பல்லவர்கள் காலத்தில் எந்த மாதிரி கோயில்கள் நிறைய கட்டப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கேவ் டெம்பிள்ஸ். குடவரை கோயில்கள் தான் பல்லவர்கள் காலத்தில் நிறைய கட்டப்பட்ட கோயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் புத்திஸ்ட் மாங்க் ஸ்பெண்ட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அட் காஞ்சி. எந்த புத்த மத துறவி அவங்களோட வாழ்நாள் கடைசியை வந்து காஞ்சியில் கழிச்சாங்க கேட்குறாங்க. ஆன்சர் மணிமேகலை. நம்ம புக்கில் வர மணிமேகலை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து தன்னோட கடைசி காலத்தை காஞ்சியில் தான் கழிச்சாங்க. காஞ்சி கேம் டு பி நோன் அஸ் வாட் இன் த லேட்டர் பீரியட். காஞ்சியை வந்து இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, டெம்பிள் சிட்டி நம்ம சொல்லுவோம், ஆனால் இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ்ன்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிக ஏரிகள் உள்ள மாவட்டம் எதுனா காஞ்சிபுரம். வாட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சோழா கண்ட்ரி ஷோஸ் த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ். அப்போ சோழ நாட்டில் இருக்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கல்லணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் டவுன் வாஸ் பூம்புகார். பூம்புகார் என்ன மாதிரி டவுன் கேட்குறாங்க. சிம்பிள் கொஸ்டின், பூம்புகார்னாலே போர்ட், அது ஒரு துறைமுகம். நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் டவுன் வாஸ் மதுரை. மதுரை என்ன டவுன்னு கேட்குறாங்க. மதுரை இஸ் அ ட்ரேடிங் டவுன். மதுரைனா வணிகத்துக்கு பேர் போன நகரம். நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் டவுன் வாஸ் அ காஞ்சி. காஞ்சி என்ன டவுன்னு சொல்கிறாங்க, எஜுகேஷனல் சென்டர். காஞ்சியில் வந்து கல்வியில் கரை இல்லாத காஞ்சின்னு சொன்னது திருநாவுக்கரசர். அதனால் காஞ்சி வந்து எஜுகேஷனல் டவுன். மதுரை வந்து ட்ரேடிங் டவுன். பூம்புகார் வந்து போர்ட். நெக்ஸ்ட், விச் கிங்டம் இஸ் அசோசியேட்டட் வித் சேயிங் சோறு உடைத்து. எந்த கிங்டமை சோறு உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோறு உடைத்துனா ரைஸ், நிறைய அரிசி விளைவிக்கிற நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சோழ நாடு. காவிரி யார் அங்கே தானே பாயுது சோழ நாட்டில். அங்கே தானே தஞ்சாவூர், திருச்சி எல்லாம் இருக்குது. அதுதான் சோறு உடைத்து. சோழ நாடு சோறு உடைத்து. விச் கிங்டம் இஸ் அசோசியேட்டட் வித் சேயிங் முத்துடைத்து. எந்த கிங்டமை முத்துடைத்துன்னு சொல்கிறாங்க. முத்து பியல்ஸ் அதிகமாக இருக்க நாடு எதுங்க, பாண்டிய நாடு. நெக்ஸ்ட், விச் கிங்டம் இஸ் அசோசியேட்டட் வித் சேயிங் வேழம் உடைத்து. வேழம் என்றால் தமிழில் யானை. வேழம் அதிகமாக இருக்கிற கிங் எதுன்னு கேட்குறாங்க. எங்கே இருக்கும் வேழம், வெஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குது, சேர நாட்டில் தான் இருக்குது. அப்போ வேழம் உடைத்துன்ற நாடு எதுங்க, சேர நாடு. விச் கிங்டம் இஸ் அசோசியேட்டட் வித் சேயிங் சான்றோர் உடைத்து. எந்த நாடை வந்து சான்றோர் உடைத்துன்னு சொல்கிறாங்க. சான்றோர் எங்கே இருப்பாங்க, நிறையா படித்தவங்க தான் சான்றோர் சொல்லுவாங்க. அப்போ எந்த நாடு வந்து நிறையா படித்த நாடுன்னு கேட்டோம்னா காஞ்சிபுரம் தான் எஜுகேஷனல் சென்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காஞ்சிபுரம் நம்ம மேலே இருக்க பல்லவ நாடு இது எல்லாமே இதில் வரும், தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ சான்றோர் உடைத்து எந்த நாடு, தொண்டை நாடு. விச் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ரைஸ் த சேரநாடு ரீஜன். இந்த சேரநாடு இருக்கிறது எந்தெந்த ரீஜன்லாம் சேர்ந்தது சேரநாடுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மலையாளம் ஸ்பீக்கிங் ரீஜன். இப்போ மலையாள மொழி பேசுகிற ரீஜனும் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ், தமிழில் இருக்க கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி அண்ட் சம் பார்ட் ஆஃப் கேரளா. இப்போ இது எல்லாமே மலையாளம் பேசுகிற சில ரீஜனு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, அப்புறம் கேரளாவில் இருக்க சில பகுதிகள், இது எல்லாமே சேரநாடு சேர்ந்தது. வாட் ஆர் த போர்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பாண்டியாஸ். பாண்டியர்களோட சம்மந்தப்பட்ட போர்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தொண்டி, ஆலங்குளம். இது ரெண்டுமே ராமேஸ்வரம் கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொர்க்கை, காயல்பட்டணம், இது ரெண்டுமே தாமிரபரணி ரிவர்ஸ் வந்து கடலில் கறக்கிற இடத்த ஒட்டி இருக்க துறைமுகங்கள். அப்போ போர்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பாண்டியஸ்னா தொண்டி, ஆலங்குளம், கொர்க்கை, காயல்பட்டணம். இப்போ இந்த வீடியோவில் இந்த 4th யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்ததை நீங்கள் பார்த்தீங்க. இந்த சாப்டர் ஒரு ரீடிங் விட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நின்றோம். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்பவும் நீங்கள் போய் சாப்டரை திருப்பி படிக்கணும் இல்லை. இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நின்றோம். இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் எல்லா யூனிட்டையுமே நம்ம சேனலில் வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கேண்டிடேட்ஸ்.